Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி நான் காமிக்க போறேன். ஒரு மேக்கப் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலான ஒரு மேக்கப் லுக் வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு க்ளோயிங்கான ஒரு சட்டிலான மேக்கப் லுக் தான் இது. இது நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஆளுங்கிற சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். ப்ரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன மெயில் ஐடியோட இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசிங் கண்டிப்பாக நம்ம ஃபேஸுக்கு பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நேச்சர்ஸோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு அப்ளை பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணியே ஆகணும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக சப்பிளாக வச்சுக்கும், மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ டெய்லி ஒரு மாய்ஸ்சரைசிங் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து அப்ளை பண்ணிட்டுருங்க. ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நியூட்ரிக்ளோட சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் லோஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கின் கேரில். சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ டேமேஜ் ஆகாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி சன் டேன் ஆகிறது, சன் டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து தவிர்க்கலாம். சன்ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு திக் லேயராக நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு லேயராக வந்து அது நல்லா ப்ரொடெக்ட் ஆகிக்கும். அதே மாதிரி நம்ம நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கும்போது யூவி ப்ரொடெக்ஷன் அண்ட் எஸ்பிஎஃப் எவ்வளோ 50, 60 அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்து வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். என்வைபியோட ப்ரைமர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்து டாட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா செக்யூர் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற ஓப்பன் போர்சஸ் எல்லாம் வந்து நல்லா செக்யூர் பண்ணும். ஃபவுண்டேஷன் எல்லாம் உள்ளே போய் செட்டில் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு கேக்கியாக இருக்காது. நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய பிம்பிள் வந்திருக்கு பாருங்கள். அதை தான் காமிச்சிட்ருக்கேன். ஹீட்டுக்கு வந்தது. இப்போ வந்து நம்ம ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். நான் கொஞ்ச நாளாகவே தண்ணியெல்லாம் சரியாக குடிக்காத மாதிரி இருக்கேன். அதனால் பிம்பிள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி வந்து இனி ரெகுலராக நம்ம வந்து எடுத்துப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இனி நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்வைபியோட ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து நான் வந்து எனக்கு பிக்மெண்டேஷனாக இருக்கிற இடத்துல மட்டும் வந்து ஆரஞ்சு கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும். அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா க்ரே ஆகும். நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் க்ரே ஆகுதுன்னு பிரச்சனையெல்லாம் வருதில்ல, அது இதனால தான். ஆரஞ்சு கரெக்டர் வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு க்ரே ஆகாது. நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கலர் எசன்ஸோட பேன் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் இன்றைக்கி கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அங்கே மட்டும் அதுக்கு மேலே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆரஞ்சு கலர் வந்து நல்லா ஹைட் ஆகிறதுக்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு வெட் ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேக்கியாக இருக்கும். அங்கங்கே முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெப்ளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சூப்பராக ஒரு ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், டெய்லி யூஸ்க்கும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகாது. நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் ஆகிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்பஞ்சை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ஸ்பஞ்சோட இன்னொரு சைடு வச்சு நான் வந்து அப்படியே ஒத்தி எடுத்துக்க போகிறேன். நமக்கு வந்து இப்படி பண்ணும்போது நமக்கு ஈவனாக இருக்கும். நமக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோயிங் லுக் கிடைக்கும் நமக்கு.
இப்போ அந்த கலர் எசன்ஸோட பேன் ஸ்டிக்கே வந்து நான் என்னோடய கன்சீல் பண்ணுறதுக்காக ஐலைட்ஸ்க்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐ ஷேடோஸ் எல்லாம் வந்து நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கும். நல்லா என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது அப்படியே செட்டில் ஆகிக்கும் சீக்கிரமாக, அதே மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கும். நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பூலிங் ப்ரஷ் வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக நிற்கும் நம்ம ஐப்ரோஸ். இந்த SFR ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னோடய கேப் இருக்கிற ஐப்ரோஸில் மட்டும் வந்து நான் அதை வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து நான் ஃபில் பண்ண போகிறதில்ல. ரெண்டு ஐப்ரோஸும் வந்து நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லிப்ஸ் மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்காக ஒரு லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பேபி லிப்ஸோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஐஷேடோக்காக அதே பேலட்டில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் ஷேடே எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு டிரான்சிக்ஷன் ஷேடாக வந்து நான் இது அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது தனியாக நமக்கு அது பாப்அப் பண்ணி காமிக்கும். இப்போ அதே பேலட்டில் இருக்கிற பிங்க் ஷேடு வந்து நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஐலிட்ஸில். இது ஒரு நல்ல ஒரு கிளிட்டர் பிங்க் ஷேடு. என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய டிரான்சிக்ஷன் ஏரியாவில் இருக்கிற கலரையும் இந்த பிங்க் ஷேடையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன், நமக்கு வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ஐஷேடோ பேலட்லேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய ஐலைட்ஸோட சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அது இன்னும் நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கும் நம்ம ஐலைட்ஸை. நமக்கு இந்த ஐ மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது, நேச்சுரலாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிங்க் ரெட்டிஷ் ஷேட்லேயே வந்து என்னோடய ஃபேஸ் வந்து கவர் பண்ண பார்த்துட்ருக்கேன். ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஷேட்லேயே வந்து நான் வந்து கவர் பண்ண பார்க்குறேன். இதே மாதிரி அந்த ஐஸ்லேயும் வந்து நான் எல்லாமே ஃபில் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு ஐஸ்லேயும் வந்து நான் ஐஷேடோ வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் ஃப்ளவர் ஜெல் ஐலைனர் எடுத்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஐலைனர் ப்ரஷ் எடுத்து நான் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். லைன் பண்ணும்போது நமக்கு ஜெல் ஐலைனர்னு சொல்லும்போது கொஞ்சம் திட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வந்து ஒரு சைடில் பிடிச்சிட்டு நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக வரும். அந்த ஸ்ட்ராக்காக இருக்காது. நமக்கு ஒரே ஸ்ட்ராக்கில் வந்து நல்லா திக்கான ஒரு லைனர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னர் கார்னரில் வந்து லைட்டாக வந்து அவுட்டரில் கொண்டு வந்துக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஐஸ் வந்து இன்னும் நல்லா லென்த்தாக காமிக்கும். இப்போ அதே ப்ரஷ்ஷை வச்சு நான் காஜலாக வந்து அதே ஐலைனரை வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் காஜல் எடுக்காமல் இதே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நான் வந்து என்னோடய ஐஸோட அவுட்டர் கார்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஐஸ்க்கு வந்து நல்ல ஒரு டைமென்ஷன் கிடைக்கும், நல்லாயிருக்கும் நம்ம ஐஸ் லுக் பார்க்குறதுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். மஸ்காரா வந்து நான் நல்லா ஹெவியாக இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஐலைட்ஸில் இருக்கிற மேலே இருக்கிற ஐலாஷஸ்லேயும் கீழே இருக்கிற ஐலாஷஸ்லேயும் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஐஸ் லுக் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா டென்சிட்டியாக தெரியும். நம்ம ஐலாஷஸ் லென்த்தாக இருக்கும், வால்யூமைஸாக இருக்கும். ரெண்டு ஐஸ்லேயும் வந்து நான் ஒரே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் வச்சு நம்ம ஃபேஸை வந்து செட் பண்ணிடலாம். இப்போ அதே ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்து இன்றைக்கி ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லிட்டரலாக எடுத்து நான் வந்து என்னோடய சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டருக்காக ஹுடா பியூட்டியோட ஹைலைட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த 3 ஷேடையுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஹைலைட் பண்ணுறது என்னோடய ஒரு 70-80% ஃபேஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஹைலைட்டரை. நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் வந்து ட்ரிக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
அதனால இன்றைக்கி நான் பவுடர் ப்ரஷ்ஷில் தான் வந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பஃபியாக இருக்கிற மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஹைலைட்டர் வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா வந்து ஒரு சூப்பராக பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஹைலைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ஹைலைட்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போது சின், சீக்கில், நோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில் எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் நல்லா க்ளோயிங்காக இருக்குது இப்போ என் ஃபேஸ் பார்க்குறதுக்கே. ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் எடுத்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம லிப்ஸ்க்கு ஒரு நல்ல டைமென்ஷன் கிடைக்கும். ஐஎம்ஸ்டார் பிராண்ட்லேருந்து ப்ளூ ரிப்பன் 35 ஷேட் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேட் மாதிரி வருது. ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாக பாப்அப் பண்ணி காமிக்குது. எனக்கு இந்த மாதிரி டார்க் லிப்ஸ்டிக் வந்து போடுறதுக்கு அவ்வளோக்கா இஷ்டம் இல்லை. ஸோ என்னோடய ஐ ஷேடோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதுக்கு மேலேயே வந்து டார்லிங் எஸ்பெல்லாக இருந்து ஒரு ஷேட் எடுத்து நான் இதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம மேக்கப் லுக் வந்து முடிஞ்சது. அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வேணுன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செட்டிங் ஸ்ப்ரே எதுவும் யூஸ் பண்ணல. அவ்வளோதான், நம்ம மேக்கப் லுக் வந்து முடிஞ்சுது. பாருங்கள், சீக்கிரமாக நம்ம மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நிறைய மேக்கப் லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் மேக்கப் பண்ணாலும் பண்ணாட்டியும் நம்ம பெட்டர் ஆஃப்க்கு வந்து நம்ம அழகாக தான் தெரியும். மேக்கப் பண்ண பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பெட்டர் ஆஃப்க்கு வந்து நம்ம அழகாக தான் தெரியும். ஸோ மேக்கப் பண்ணால் தான் அழகுன்னு சொல்ல வரல நான். மேக்கப் பிடிச்சவங்களுக்கு இது வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பாய்.